சுவையான உணவின் அடையாளம். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence. எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசைப்படுற ஆனா தயங்கி நிக்கிறது எது? பாலிடிக்ஸ். நான் இப்போ என் ஷோலையே சொல்லுவேன், எங்கள் அம்மா டிராவிட் ஃபேன், அதனால படிக்கலான்னா சிங்கிள் அடி டபுள் அடி அடிப்பாங்க. எங்கள் அப்பா கங்குலி ஃபேன், எங்கள் அம்மா சிங்கிள் எடுத்து கொடுத்தா எங்கள் அப்பா 6 அடிப்பாரு. ஏன் ஜோக் ஒரு 10 ஜோக் அப்படியே மாப்பாடம் பண்ணிட்டு பேசுறது தானே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சரி நான் அடுத்த ஷோல ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தரேன், நீங்க வந்து அதே 10 ஜோக் ஸ்டேஜ்ல சொல்லுங்க, ஜட்டியில ஒண்ணு கூடாம இறங்கி போயிட்டீங்க பாத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் 2 பேர்கிட்ட. நானுமே ஒரு 2-3 படம் பண்ணி ஓரளவுக்கு ஈஸப்பாகி நடிக்கிறது நமக்கு ரொம்ப நேச்சுரலாக. இப்போ ஸ்டேஜில் மைக்க பிடிச்சா நம்ம பேசுகிறது எப்படி நேச்சுரலாக வருதோ அதே மாதிரி அதுவும் நமக்கு நேச்சுரலாக எப்போ வருதோ அப்போ தான் அதில் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வச்சு போகிறதுன்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியும். எல்லாம் அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கும்ல, அது போகையில ஒரு சின்ன பதட்டமோ இல்லை ஸ்கிரிப்டில் வந்து நம்ம இப்படி ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறது, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படிக்கிறதுல இருந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். கண்டிப்பா. ஏன்னா ஸ்டாண்டப் காமெடிங்கிறது என்னால உண்மையாக நினைச்சே பார்க்க முடியாது. உங்க வீடியோ நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பேன், இப்படி இவ்வளோ இதா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோனோட்டோனஸ் இது வந்துருச்சுன்னா, ரிப்பீட் வந்துருச்சுன்னா, அதையுமே நம்ம வந்து பேசினா கூட கொஞ்சம் புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வந்து பேசுறது இருக்குல்ல, அவங்களை என்கேஜ் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணாதான் வரும் அவங்களே. ஸோ இந்த மாதிரியான இந்த ரெஜுவனேஷனுக்கு என்ன மாதிரியான இது டெய்லி நீங்க பண்ணுவீங்க? டெய்லி ப்ராசஸ்னு இல்லைங்க, அது ஒருத்தரோட நேச்சர் தான். ஒரு கமெடியன் வந்து டெய்லி உட்காந்து ஓப்பன் பண்ணி ஒரு வேர்டில் அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவருக்கு வரும். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து இப்போ காலையில் வாக்கிங் போகணும், எனக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கணும். நடக்கையில் ஏதாவது ஒரு தாட் வரும். அந்த தாட்டை பார்த்தீங்கன்னா என் மொபைலில் பார்த்தா எனக்கு நானே வாய்ஸ் நோட் போட்டு வச்சுருக்கேன். அது அங்கே இருக்கும், பேக் ஆஃப் த மைண்டில் எங்கேயோ இருக்கும். அது அப்புறம் இன்னைக்கே ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு இருக்கையில அதில் ஒரு ஜோக் வரும். அப்படிதான் என்னோட ரைட்டிங் ப்ராசஸ். அதனால அது போக நான் இந்த கார்பரேட் விஷயங்களுக்காக இந்த ஐடி மீம் பேஜஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா, ஏன்னா இப்போ ஐடியை விட்டு வந்தாச்சு. ஆனா நான் இப்போ கொஞ்சம் ஐடிலையும் கண்டென்ட்கள் போட வேண்டியது இருக்கு, ஐடி பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்றதுனால அந்த ஐடி ரிலேட்டடா சில நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிறது, இது வாசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது போக ரைட்டிங்கிறது நான் எழுதுவேன், எல்லா ஜோக்குமே எழுதுறது தான். ஆனா அதான் அது வந்து திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரையில அதை வாய்ஸ் நோட்டை போட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கார்லேட் ஆகி அது அப்புறம் ஒரு 10 நிமிஷமா நம்ம கன்வெர்ட் ஆகல அதை ஷோக்குள்ள ஒரு செக்மெண்டா வந்து உட்காரும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆல் டேப்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆல் டேப் மொமெண்ட்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2013 பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ வெயிட் இருந்தேன், 98 கிலோ 99 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அதீஷா இங்கே விகடனில் இருந்தார், அவர் நிறைய பிளாக்லாம் போடுவார். அவரோட பிளாக்ஸ்லாம் அதை வாசிச்சு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஒன்று இருக்குது. அது ஒரு ஆல் டேப்ன்ற நம்ம சிஸ்டமில் விண்டோ மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி லைஃபை மாற்றுறதுக்கான மொமெண்ட்டாக அந்த ஆல் டேப் அடித்து எப்படி அந்த இதுலேருந்து இப்போ ஃபிட்டாக இப்படி ஒரு ஜேர்னி ஆயிருக்கு அப்படின்றது. அது மாதிரி ஐடியிலேருந்து ஆல் டேப் அடித்து எப்படி ஸ்டாண்டப் கமெடியனாக மாறி இருக்கேன்ற ஒரு ஜேர்னி. இது ரெண்டும் தான் அந்த ஆல் டேப் லைஃப் ஆஃப் ராம்ன்ற இந்த ஷோ. இதை பற்றியே 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நான் பேசுவேன் இந்த ஷோ. ஸோ இது இப்போ போயிட்டு இருக்கு. இது இப்போ டிஜிட்டலாக நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ப்ராபப்ளி அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல இது டிஜிட்டலாக ஆன்லைனில் எதோ ஓடிடிலையோ யூடியூப்லையோ எங்கேயோ போட்டுருவோம். இப்போ அதுக்கு அடுத்து நான் ஒரு ஷோ எழுதணும். அது எழுத முடியுமான்ற ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரு பயமும் மனசுல இருக்கும். ஆனா அது வரும், அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அந்த இன்செக்யூரிட்டியும் அந்த என்ன சொல்றது, அதுதான் உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகும். ஓகே, அப்போ நம்ம அதை பத்தி நம்ம அதுக்குன்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கல. சரி, நம்ம இந்த ஏரியாவை பேசியாச்சு, இப்போ நம்ம சரி நம்ம ஃபேமிலி வாழ்க்கையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டையோ எடுத்து நம்ம பேசுவோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் கண்டென்ட் எழுத ஆரம்பிப்போம். பட் ஒன்ஸ் நீங்க அதுக்குள்ள அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா இட் வில் டேக் டைம். அப்படியே ஒரு 3-4 months அப்படி எழுதி பில்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டு அதுதான் அடுத்த ஸ்பெஷல். அது அப்படியே இதுதான் ஒரு சைக்கிள் தான் அது. பிளஸ் இந்த ஆன்லைன் கண்டென்ட் போடுறதுக்கு நீங்க ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஐபிஎல்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ்னா அதை நீங்க எடுக்கணும். அரசியல்ல இப்போ வந்து காந்தி படம் பார்த்தா காந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னா அதை நீங்க எடுக்கணும். ரெகுலரா அது நீங்க மைண்ட்ல எங்கேயாவது அது சேகரிச்சுக்கிட்டே இருக்கல, அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அப்படியே கண்டென்ட்ல உட்காரும். அது ஆன்லைன் கண்டென்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் மெயின். எங்களுக்கு அந்த லைவ் ஷோ தான் எங்களுக்கான ஏரியா. நீங்க இதுல பாக்குறதுலாம் ஒரு 10% ஆஃப் ஃபன் தான். நீங்க லைவ் ஷோல வந்து உட்காந்தாதான் அந்த ஒரு 500 பேர் 200 பேர் 300 பேர் சேர்ந்து அங்க பேசி என்கேஜ் பண்ணி சிரிச்சு அதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மொத்த ஏரியா எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல அண்ணாச்சி வீடியோ போடுறது எல்லாமே அங்க நமக்கு மக்கள் வரணும், அங்க சிரிக்கணும், அங்க என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மெயின். சூப்பர். இப்போ நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அதுல வந்து சிரிக்கிறாங்க. அவங்களையும் ஓரளவு இப்ப தொடர்ந்து பார்த்தாலே தெரியுது. இப்படி அந்த ஷோ இல்லாம செலிபிரிட்டிஸ் யாராவது பார்த்துட்டு எப்ப செம்மையா ஒரு வீடியோ பேசியிருக்க அப்படின்னு சொல்லி உங்களை கால் பண்ணி
அந்த மாதிரி கால் பண்ணி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஹிப்பாப் ஆதிலாம் கால் பண்ணாரு ஒரு நாள். அவர் ஒரு படத்துக்காக பேசினாரு நம்ம பண்ணலான்ட்டு. பட் அதுக்கப்புறம் சில சூழ்நிலை அது நமக்கு இது பண்ண முடியல. சசிகுமார் வேற இருக்காரு. சசிகுமாருக்கு தம்பி அவர் படத்துல நடிப்போம் சீக்கிரம், அது ஒரு சைடு நம்ம பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஹிப்பாப் ஆதிலாம் திடீர்னு ஒரு நாள் காலையில கால் பண்ணி பேசினாரு. அது மாதிரி இந்த இவர் நம்ம பிரமன் நடராஜன் கால் பண்ணாரு. ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நாள் கால் பண்ணி அவரு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ரேண்டமா கால் பண்ணுவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ், அதுவும் இந்த ஒரு வீடியோ இது இந்த டாக்டர் பால்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு வந்து அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணல அவருக்கு ஒரு முட்டைக்கோசை கொடுத்து ஒரு வீடியோ போட்டேன் ஆக்சுவலா ஒரு நிமிஷம் விட்டு. அது பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் பால் பண்ணாரா? டாக்டர் பாலுக்கு தான் முட்டைக்கோஸ் கொடுத்தது. அவர் ஸ்டேஜ்ல கூப்பிடணும். நான் அவருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு மெட்காம்க்கு. அவர் ஸ்டேஜ் கூப்பிடல, இவருக்குலாம் மேக்ஸிமம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு முட்டைக்கோசை கீரைக்கட்டோ தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டேன். வெங்கடேஷ் பட்லாம் உட்காந்துருந்தாரு அதுல. ஸோ அந்த வீடியோ வைரலா போய் அது நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன்ல இருந்து எல்லாரும் அந்த வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்ல ட்ராக்ஷன் இருக்கு, நம்ம முகங்கள் வெளியே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அது மனோஜ், அவர் தான் அந்த ஃபவுண்டர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அவர்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்மளை பிடிச்சி நீங்க கண்டிப்பா இந்த கேரக்டர் நீங்க தான் பண்ணணும் ராம்குமார், உங்களை மைண்ட்ல வச்சு நாங்கள் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிரபுதேவா மாஸ்டர் தான் அதில் ஹீரோவா பண்றாரு, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ அது ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஆன்லைன் நீங்க போட்டுக்கிட்டே இருந்தா அது எங்கேயாவது இருந்து உங்களுக்கு எதையாவது கொண்டு வரும், ஏதாவது ஒன்று நடக்கும். அது மாதிரி தான். சரி, இப்ப ஒரு நதி மாதிரி இது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கல, நீங்க எல்லாம் ஆரம்பிச்சு கேரியர், பட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க தேவையில்லை. எல்லாத்தையுமே டெஸ்டிங் த வாட்டர்ஸ் தான் போய் பார்ப்போம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா அதுல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இங்க கொஞ்சம் அதை அதுல யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்போம். இல்ல அங்க பிடிக்கல, நம்மளுக்கு நடிக்கவே வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அங்க டைரக்டர் கட்டு தானே சொல்லுவாரு, எல்லாரும் பலத்தை கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டார்ல, அப்படி சொன்னா நமக்கு வரும் ஸ்பான்டேனிட்டி. ஸோ அது மாதிரி அது ஒரு ஏரியா. ஸோ அங்க போகல அதுல இருந்து எனக்கு நிறைய ஸ்டாண்டப் கண்டென்ட் கிடைக்கும் இங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஆச்சு, இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அது எல்லாத்தையும் பிடிச்சி எது வருதோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனா உண்மையிலேயே ராம்குமாருக்கு சின்ன வயசுல என்ன கனவா இருந்தது? பேக் டு தி ஓல்ட் டேஸ்ல நீங்க என்னவா சொன்னேன்லங்க, நான் ஜான் ஸ்கூல்ல தான் படித்தேன். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேசமணி பஸ் டிரைவர் ஆகணும் தான் ஆசைப்பட்டோம். அப்போ நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும், அது நாகர்கோவில் ஏரியாவில் பஸ் ஓட்டுறவங்களாம் எங்களுக்கு ஹீரோ. எப்படியாவது பஸ் டிரைவராக இருக்கணும் தான் நினச்சேன் சின்ன பிள்ளையில. அப்புறம் கலெக்டர் ஆகணுமோ, அது என்னன்னே தெரியாது. அப்புறம் 10th முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சா, இன்ஜினியரிங் போன்னு சொன்னாங்க, போயிட்டோம், அவ்வளோதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய கெரியர் ஆயிடுச்சு. அது முடிச்சாச்சு, அதை வச்சே ஜோக் பண்ணி இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயில எனக்கு உண்மையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சானா தெரியல. அது வந்து மேபி இந்த ஜென்ரேஷனுக்குலாம் ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுலாம் ஒரு 7th 8th they are able to decide. அம்மா அப்பாவும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா அதை சப்போர்ட் பண்ண மைண்ட் செட்லாம் வந்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. அதனால இது சொல்ல போனா இப்போ நான் சொல்லேன்ல, ஃபேமிலி இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இன்னுமே வந்து ஃபுல்லா அதை ஏத்துக்க முடியல. இதை இப்போ வெளியாட்டையாவது கேட்டா நீ என்ன பண்றேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னா, ஏன்னா அவங்க ஏஜுக்கு அவங்க அந்த ஜென்ரேஷன் அப்படிதான், நம்ம ஜென்ரேஷன் இப்படி இருந்தோம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறுது. அதனால கனவுலாம் பெருசா எதுவும் இருந்தது இல்லைங்க. ஆனா நான் சொன்னேன்ல, எனக்கு நான் விகடன்லாம் அப்போ ரெகுலராக வாசிப்பேன். ஆனந்த விகடன் வந்து வாரம் வந்துடும். அது வியாழக்கிழமை ஆனால் வரும்ல, அப்போ நம்ம முன்னாடி வியாழக்கிழமை கரெக்டாக வந்துடும் வீட்டுக்கு, பேப்பரோடய வந்துடும். வந்துச்சுன்னா காலையில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வாசிச்சு முடிச்சுட்டு தான் போவேன், 12th 11th படிக்கிற டைம்ல இருந்து. அப்போது எனக்கு விகடன் மாணவ பத்திரிகையாளர்லாம் ஆகணும்லாம் அந்த முனைப்புலாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஸ்டேஜில் பேசுகிறோம், இந்த இதெல்லாம் இருக்குங்க, அது பண்ணணும்னு ஒரு தாட்லாம் இருந்துச்சு. ஆனால் முனைப்பாக அதுக்குன்னு எதுவும் செய்யலை. ஏன்னா இப்போ கம்பெனி காலேஜ் பிளேஸ்மெண்ட்டா இல்லை இது வாங்கிதான் சரி பிளேஸ்மெண்ட்டே பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்க ஒரு கட்டுரை எழுதி அனுப்பணும் கரெக்டா, ஏதாவது ஒரு விஷயத்த லோக்கல்ல போய். அந்த நேரத்துல வேற ஏதாவது வேலை பார்த்திருப்பீங்க? வேற ஏதாவது ஒண்ணு பார்த்தன ஒழிய இங்க அந்த முனைப்பு வரல. பட் கிரியேட்டிவா பண்ணணும்ன்றது சின்னதுல இருந்து இருக்கு. அது உள்ள அது பெருசா கனவா இருந்துச்சான்னா இல்ல. பட் அந்த ஸ்கூல் டைம்ல அந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் போறதுக்கு என்னோட ஸ்கிரிப்ட் நானே தான் எழுதுவேன். அது என்ன தலைப்பா இருந்தாலும் அதுக்கான ஸ்கிரிப்ட் நானே தான் எழுதி பண்றது. அந்த எழுத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய புக்ஸ் வாசிப்பேன். இப்பயும் வாசிப்பேன், அப்பயும் வாசிப்பேன். நிறைய புக்ஸ் வாசிச்சிருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பீரோ, 2 பீரோ ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது. அது போய் இப்போயும் புத்தக கண்காட்சி போட்டால் ரெகுலராக போய் வாங்கி வாசிக்கிற பழக்கங்கள், எழுதுகிற பழக்கங்கள் எப்பயுமே இருந்துச்சு. ஸோ அது க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு உள்ளே ஏதோ உடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது இப்படி வந்துட்டோம். பட் அதுதான் கனவாக இருந்துச்சா, அது இல்லையா, அது எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஜானருமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண
ரொம்ப ஆசைப்படுற ஆனா தயங்கி நிக்கிறது எது? பாலிடிக்ஸ். அது லைவ் ஷோல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டச் பண்ணி பண்ணுவோம். பட் இன்னுமே அது வந்து ஒரு முழு தைரியத்தோட நம்ம பேச ஆரம்பிக்கல. மேபி ஆரம்பிப்போம். நம்ம இவர் பேசினா ஓகே, ஒரு கொஞ்சம் சென்சிபிளா தான் பேசுவார்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே பேச ஆரம்பிக்கலாம். ரிலீஜியன், பாலிடிக்ஸ் எல்லாமே பேசலாங்க. ஆனா இன்னுமே அதை நம்ம ஊர்ல வந்து அதை கரெக்டா, எனக்குமே அதை பேசுறதுக்கு இன்னும் ஒரு லெவல் நம்பிக்கை மேல வரணும்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கண்டிப்பா பேசலாம். ஓகே, இந்த நடிகைகள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க வந்து ஸ்டாண்டப் காமெடினா இல்லைன்னா என்னவா இருப்பீங்க? கண்டிப்பா டாக்டர் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐடில வேலையில இருந்துட்டு தான் வந்திருக்கேன். தெரியல, இன்னைக்கு ஐடில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்துட்டு சீனியர் மேனேஜர் ஆகி அந்த சைடு ஆப்ரேஷன்ல ரேட்டிங் சரியா தெரியல, மேனேஜரை பத்தி பின்னாடி அசிங்கமா பேசிட்டு அப்படின்னா சுத்திட்டு இருந்திருப்பானா இருக்கும். அதனால அதுல என்ன ஆயிருப்பேன்றதெல்லாம் இல்ல. நம்ம ஏற்கனவே ஒரு வேலையில தான் இருந்தோம். அந்த வேலையில அடுத்த லெவல் போயிட்டு இருந்திருப்போம். அதே போல ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கையிலே உங்க வீடியோ பார்த்த ஒருத்தவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா கணக்கு டீச்சர்ஸ், அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க போல இவரை. அதை பத்தி ஒரு கொஸ்டின், அவங்க பேரண்ட்ஸ் பத்தி கேளுங்க அப்படிலாம் சொல்லி விட்டாங்களா? அப்படி என்ன சம்பவம் அது? இல்ல எங்க அம்மா அப்பா எல்லாம் ஸ்ட்ரிக்ட் தாங்க. அது நம்ம ஜென்ரேஷனே ஸ்ட்ரிக்ட் தானே. நம்ம ஜென்ரேஷன்ல 2 அப்பா அப்புறதுக்குலாம் தயங்கவே மாட்டாங்கல்ல. விகடன்ல வந்து வேலை பார்த்து மாச சம்பளம் வாங்கின பிறகுமே வந்து எப்பப்பா வேலைக்கு போறேன்னு கேட்பாங்கல்ல. அதனால அதெல்லாம் வந்து அவங்க எங்க அம்மா டீச்சர் தான். அதனால படிப்பு விஷயத்துல எல்லாம் கரெக்டா. நான் 10th எல்லாம் மேக்ஸ்ல 100 மார்க், ஆக்சுவலா 12th 1111 மார்க். அதனால நல்ல மார்க் தான். படிக்கிற விஷயத்துலலாம் அதெல்லாம் வீட்டுல ஸ்ட்ரிக்ட் தான். படிக்கணும்னா படிக்கணும், படிப்பு ஃபர்ஸ்ட், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கரெக்டா கொடுத்து சொல்ற காலகட்டம்னா அந்த காலத்துல அது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்லாம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல்ல ஒரு டாப் 5 அந்த மாதிரி. மேக்ஸ்லாம் 100. எங்க அம்மா மேக்ஸ் டீச்சர், எங்க அம்மா மேக்ஸ்ல 100, எங்க அக்கா மேக்ஸ்ல 100, நானும் மேக்ஸ்ல 100. அது மேக்ஸ்ல 100 வாங்கணும்ன்றது வந்து அது நம்ம குடும்ப சம்பிரதாயம் மாதிரி. அது எங்களுக்கு அந்த இந்த சம்பிரதாயத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோன்ற மாதிரி நாங்க 100 மார்க் வாங்குவோம். அந்த மாதிரி தான். அதனால நல்லா தான் படித்தோம், நல்லா இது பண்ணோம். ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. படிக்கிறதுக்கு ஏதுவான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. பாசமாக இருக்கிறதுலாம் இருப்பாங்க. பட் படிப்பு விஷயம்னு வந்துட்டா அதில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நான் இப்போ என் ஷோலேயே சொல்லுவேன், எங்கள் அம்மா டிராவிட் ஃபேன், அதனால படிக்கலன்னா சிங்கிள் அடி டபுள் அடி அடிப்பாங்க. எங்கள் அப்பா கங்குலி ஃபேன், எங்கள் அம்மா சிங்கிள் எடுத்து கொடுத்தா எங்கள் அப்பா 6 அடிப்பாரு. இந்த மாதிரி ஷோவில் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி தான். அதனால பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வேலைக்கு போனோம், அதுதான் அவங்க பார்த்து, இன்ஜினியரிங் படிக்கணும், சாஃப்ட்வேர்ல வேலைக்கு போகணும், எங்கேயாவது ஆன்சைட் போகணும், இதுதான் பார்த்து அது கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படிங்கிற அவங்களால ஃபர்ஸ்ட் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு மாதிரி ஓகே, பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான், எங்கேயோ வெளியெல்லாம் போகிறான், ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இனிஷியலாக நான் வேலையை விட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் சின்ன சின்னதாக சண்டை வரும். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறா, ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏமா நான் வேலையை விட்டு 6 மாதம் ஆச்சு, அது அவங்களுக்கு தெரியாது, நீ அங்கேயே சொல்லு, நீ எதையாவது இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு நேற்றையா சொல்லிட்டு இருக்காத, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நவ் தே ஹவ் அக்செப்டட். அதனால அது நம்ம குறையாவும் சொல்ல முடியாதுங்க. அது அவங்க ஜென்ரேஷன், அவங்க பார்த்தது அப்படிதான். ஒரே வேலையில் 35 வருஷம் எங்கள் அப்பா ஈபிலானா 40 வருஷம் ஈபில தான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாரு. அவங்களுக்கு நம்ம கம்பெனி மாறுறதே ஃபர்ஸ்ட் எடுத்துக்க முடியல. எதுக்கு இப்ப அந்த முதலாளி ஒண்ணு விட்டா என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. ஸோ அதனால அது எல்லாமே காலகட்டங்கள் மாறி வர்றது தானே. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு பெரிய ஜேர்னி இதுக்கு பின்னாடி இருக்கு, ஸ்டாண்டப் காமெடிக்கு பின்னாடி. ஆனா நிறைய பேர் வந்து ஈஸியா வந்து கேட்டுருவாங்க, என்னப்பா நீங்க என்ன ஸ்டேஜ்ல பேசி சம்பாதிச்சிட்ட ஈஸியா, ஒண்ணுமே இதெல்லாம் என்ன ஜோக், ஒரு 10 ஜோக் அப்படியே மாப்பாடம் பண்ணிட்டு பேசுறதானே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி சொல்லுவாங்கடா. நான் சொல்லுவேன், சரி நான் அடுத்த ஷோல ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தரேன், நீங்க வந்து அதே 10 ஜோக் ஸ்டேஜ்ல சொல்லுங்க, ஜட்டில ஒண்ணு கூடாம இறங்கி போயிட்டீங்கன்னா பாத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் 2 பேர்கிட்ட. அது பேசுறவங்க சும்மா பேசிடலாம், பட் அது தெரியணும்ல. அது நமக்கு அது உண்மையிலேயே அதோட ஏரியா என்ன, தெரிஞ்சவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்து அது எவ்வளவு கஷ்டம்ன்றத அவங்க ரியலைஸ் பண்ணி நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. அது சும்மா பேசுறவங்க நீங்க ஸ்டேஜ்ல ஏத்தி விடணும். அதுதான் என்னோட தாட். நீ வா நீ வந்து ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம், நான் 1.5 மணி நேரம் பேசுனேன், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போ, பார்ப்போம் அப்படின்றதுதான். ஏன்னா அது பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் முன்னாடி போய் ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சி நிக்கிறதுன்றது, அதுல ஒரு 10 நிமிஷம் பேசுறதுன்றது, ஒரு வீடியோல இவ்வளவு நேரம் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். அவங்க முன்னாடி ஒரு மொபைலை காமிச்சு ஒரு 2 நிமிஷம் ஏதாவது பேசுங்கன்னா, அது பேச தெரிஞ்சவங்க இதை சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட இதுல நான் ஒரு பெரிய ஆளு, நீ பண்றது என்ன அப்படின்னா கூட ஒரு வாக்குவாதத்துக்குள்ள போகலாம்.
ஓகே இப்போ ஸ்டாண்டப் காமெடியிலையும் ஆன்லைன் மீடியாவில் இருக்கவங்களும் இதோட கஷ்டங்கள் என்ன, அதோட கஷ்டங்கள் என்ன, இதோட ஈஸி என்ன, அது வேணா பேசலாம், அது கூட ஓகே. பட் எதுவுமே பண்ணாம சும்மா இருந்துகிட்டு சும்மா அப்படி போற போக்குல தட்டி விட்டா அது நமக்கே அதான், அதுவும் ஒரு இம்யூனிட்டி தான், அது வந்துடும். அவங்க நாங்க ஈஸியா சம்பாதிச்சுட்டு போறோம், பரவாயில்ல இருக்கட்டும். மூவிஸ்ல இப்ப ஏதாவது ஒரு ஆசை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதை தாண்டி எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, ஆக்டிங் வந்து நானே இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல முடியாது, அது சொல்ற அளவுக்கு போனோம்னா நானுமே ஒரு 2-3 படம் பண்ணி ஓரளவுக்கு ஈஸப்பாகி நடிக்கிறது நமக்கு ரொம்ப நேச்சுரலாக. இப்போ ஸ்டேஜில் மைக்க பிடிச்சா நம்ம பேசுகிறது எப்படி நேச்சுரலாக வருதோ அதே மாதிரி அதுவும் நமக்கு நேச்சுரலாக எப்போ வருதோ அப்போ தான் அதில் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வச்சு போகிறதுன்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியும். பட் என்னன்னா இப்போ இந்த திருநெல்வேலி ஸ்லாங்கை வந்து நிறைய பேர் அதுக்காக வராங்க. ஒரு வெப் சீரிஸில் ஒரு கேரக்டர் இது மாதிரிலாம் வர்றது வந்து அந்த ஸ்லாங்கை பேசி கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் அர்பனாகவும் பேசுகிற மாதிரி ஒரு ஆள் வேணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. எனக்குமே உங்களை தான் தோணுது. சரி, இப்ப நெல்லை கனெக்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ரூட் அங்க இருக்கா? அடிக்கடி போவீங்களா? ஆமாமா, வீடெல்லாம் அங்க இருக்கு. அப்பா அம்மா 2-3 மாசத்துக்கு ஒருக்க போவாங்க. நான் வருஷத்துக்கு 2-3 தடவை. நான் என் பொண்ணெல்லாம் கண்டிப்பா வருஷத்துக்கு 2 தடவை கூட்டு போய் ஊர் இதுதான் அப்படின்னு டவுன் பஸ்ல போக வைக்கிறதுல இருந்து எல்லாமே ஊர்ல போய் தான் பண்றது. இங்க கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க இப்போ அப்படியே எல்லா பக்கம் போய் பழகிட்டோம் வச்சுட்டோம். ஊருக்கு போனா ட்ரெயின்ல தான் போறது. அங்க போய் டவுன் பஸ்ல தான் எங்க போனாலும் டவுன் பஸ்ல தான் அவளை ஸ்கூலை கூட்டு போய் காட்டுறது, என் காலேஜை கூட்டு போய் காட்டுறது, அது எல்லாமே. அதனால அவளுக்கும் திருநெல்வேலி தெரியணும் அப்படின்றதுலாம் ஐம் வெரி கான்சியஸ். அதெல்லாம் சில விஷயம் நானும் வருஷத்துக்கு 2-3 தடவை போவேன் கண்டிப்பா. ஃபேன் பாய் மொமெண்ட், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, அதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அதுல ஏதாவது மறக்க முடியாத ஃபேன் யாராவது இருக்காங்களா? இல்லை, அது நிறையா ஹாப்பியாக தானே இருக்கும். ஆப்வியஸாக நம்ம அதுக்காக தான் உழைக்கிறோம், நம்ம அதுக்காக தான் போடுறோம். ஸோ அதுக்காக வந்து யாராவது எடுக்கல பேசல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். கொஞ்சம் பேர் ட்ரெயினில் ஏற விடாமலாம் கையை பிடிச்சிக்கிட்டு சார் இருங்க ஃபோட்டோ சரியாக வரல அப்படியே இருங்கப்பா, ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போகணும்ப்பா, ஊருக்கு போகணும்ப்பா. அந்த மாதிரி ஒரு சிலர் என்னென்னா, இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லாக 5 மணி நேரம் இங்கே கோயம்புத்தூருக்கு போகிறேன், ஒரு ட்ரெயினில் போகிறேன், சதாப்திலேயோ வந்தே பாரத்லேயோ போகிறேன்னா 5 hours பக்கத்தில் உட்காந்து ஃபுல்லாக பேசிடுவாங்க. செலிபிரிட்டியோட போறாங்கிற மொமெண்ட்ல அவங்க தூங்க முடியாது, இல்ல புக்கு படிக்க முடியாது, அந்த மாதிரி சில இதுதான் வறுமை ஒழிய மற்றபடி நிறைய பேர், அதுவும் எஸ்பெஷலி இப்போ நான் அந்த கம்பெனிஸ்க்கெலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ லெவலில் இருக்கவங்க, சிஎக்ஸ்ஓ லெவலில் அவங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ்லாம் மென்ஷன் பண்ணி நாங்கள் ரெகுலராக தான் பார்க்குறோம், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் வீடியோஸ் பார்த்தா, அதெல்லாம் சொல்லல. இன்னுமே நமக்கு வந்து ஓகே, எல்லா லெவல்லையும் நம்மளை என்ஜாய், இப்போ ஃப்ரெஷர் லெவல்லையும் பசங்க சொல்கிறாங்க, நம்மள மேனேஜர் டெவலப்பர் லெவலில் இருக்கவங்க சொல்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே நம்ம இதை என்ஜாய் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான். பட் ஒரு சிலர் தான் பக்கத்தில் உட்காந்து 5 hours அவங்க ஜோக்க சொல்லிடுவாங்க, இது மொத்தமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க முடியலுங்க மாதிரி ஆகும் சம்டைம்ஸ். ஓகே, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி ஒரு தடவை கல்யாணம் இருக்கு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, இப்போ ஒய்ஃப் ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. கம்பெனி பேர்லாம் வேண்டாமே, அவங்க கொஞ்சம் பிரைவசியா பார்க்கணும்னு நினைக்கிறாள். பொண்ணு 5th standard படிக்கிறா. ஓகே, பள்ளிக்கண்ணையில தான் இருக்கேன். சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா போயிட்டு இருக்கு ஃபேமிலி லைஃப். எங்க அம்மா அப்பாவும் சென்னையில தான் இருக்காங்க. ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வர்றது தான். ஸோ திருநெல்வேலி தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருநெல்வேலி தான். பிறந்த 30 நாள் பிறந்தது நான் போடி நாயக்கனூர்ல, தேனி பக்கத்துல. 30 நாள்ல 40 நாள்லயே திருநெல்வேலி போனாதான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் திருநெல்வேலி தான். ஆமா, படிக்கிறது கூட எங்க அப்பா என்னை வெளியே இல்லை, திருநெல்வேலியிலே வச்சிட்டாரு, இங்கே படிடா, இங்கே கவர்மெண்ட் காலேஜில் படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலைகளுக்காக இப்படி வெளியே வந்து சுற்றி மற்றதெல்லாம் நம்ம பேசின விஷயங்கள் தான். விகடன் நேயர்களுக்கு நீங்க வந்து ஒரு இன்ஸ்டன்டா, ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷல் அது, நிறைய இடங்கள்ல அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ஸ்டன்டா இப்போ இந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு இது பண்ணுங்களேன். விகடன் நேர்களா, விகடன்ல எப்பவும் தாத்தா தானே வருவாரு, இன்னைக்கு என்ன அண்ணாச்சி வந்திருக்காருன்னு பார்க்கலாடே. ஆமா, நான் தான் மேனேஜர் என்னாச்சு. விகடன்ல உங்களுக்காண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகும் வந்தேன். எல்லாம் இந்தியன் டூ படம் பார்த்து எந்த நிமிஷத்தை தூக்க போறானோன்னு ஒரு டென்ஷன்ல இருப்பியோ என்னடே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓப்பி அடிச்சு இப்போ அண்ணாச்சியோட இன்டர்வியூ பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்கடே, அதை தவிர வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. என்னடே, டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ன நான் சொல்லுது. ஓகே, சூப்பர், அருமை அருமை அருமை, ரொம்ப சந்தோஷம். விகடன்ல நான் சொன்ன மாதிரி நான் மாணவ பத்திரிகையாளராக இருந்த காலத்துல இருந்து வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த என் விகடன்ல சும்மா ஒரு பக்கத்துல நம்மளோட ஒரு 4 ஆர்டிகல் வந்தப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். வலைப்பாய்தல ட்வீட் வந்தப்பயே சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு இன்டர்வியூ வரும்ன்றது எனக்கே ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும். கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence.